கடமை உணர்வும் கண்ணியமான செயல்பாடுகளையும் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தரக்கூடிய சுபயோக பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைத்திங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் மிக தெளிவாக நீங்கள் முன்வைக்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே தனித்திறமையான சில விஷயங்களை சிறப்பாக செய்யக்கூடிய, லட்சியங்களை வென்றெடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை பெற்ற மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் மிக அற்புதமான நற்பலன்களை தங்களுடைய உழைப்பின் வழியிலேருந்து பெற ஆரம்பிக்கிறீங்க. குறிப்பாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீரும். குறிப்பாக தங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய தோல்விகளையும் பின்னடைவுகளையும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பொது காரியங்களில் உங்களுடைய முயற்சி என்பது ரொம்ப தொய்வை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த நிலைகளில் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இன்னும் ஒரு மன வருத்தமான ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு தொழிலையும் நம்ம சிறப்பாக செய்ய முடியல. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வலிமை பெற்ற ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது என்பதே ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு முதன்மை நிலையை பெறுவதற்கான அத்தனை சந்தர்ப்பமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வருகிறது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பார்ப்பை மிஞ்சிய உழைப்பிற்கான ஒரு உயர்வையும் நீங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக பெற முடியும். வெற்றிக்கான முழுமையான தகுதிகளை நீங்கள் இந்த மாதத்தில் வளர்த்துக்குவீங்க. குறிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் இதன் தாக்கம் ரொம்ப அற்புதமாக வெளிப்படும். தங்களுடைய கடின உழைப்பிற்கான பலாபலன்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்த மேசராசியினருக்கு இந்த மாதத்தில் ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடந்து செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். தங்களுடைய தனித்திறமைக்கான முழுமையான அங்கீகாரம் நிச்சயமாக வந்து சேரும். உற்பத்தியாளர்களாக இருந்தால் உங்களுடைய உற்பத்திக்கான தேவைகள் ரொம்ப அதிகரிக்கும். அதன் வழியிலிருந்து வரக்கூடிய வருமானம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேக்க நிலையில் இருந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாமே விற்று தீர்வதற்கான அத்தனை சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தரும். தங்களுடைய மனதில் நினைத்த ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை தொழில் வழியிலிருந்து வாரி வழங்குது. இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு புதுமையை புகத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக பெறுவீங்க. எதிர்காலம் சார்ந்த சரியான திட்டமிடுதல்களை தொழில் வழியிலிருந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது. வியாபாரிகளாக இருந்தால் அந்த வியாபாரத்தில் ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். தங்களுடைய தன்னம்பிக்கை வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் ஒரு நல்ல அற்புதமான விருத்தியை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். பல பொதுமக்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து சேரும். எதிர்பார்த்த ஒரு கமிஷனோ எதிர்பார்த்த வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு லாபமோ பரிபூர்ணமாக மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளில் பொருளாதார சார்ந்த சிக்கல்களில் ஈடுபட்டு ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான விடுதலை நிச்சயமாக உண்டு. கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் அந்த பொருளாதார வரவுகள் வந்து சேரும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. வங்கி கடன் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் முன்னெடுக்கலாம். அதற்கான முழுமையான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு வங்கி மேலாண்மை அமைப்பிலிருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கலாம். ரொம்ப காலமாக ரொம்ப பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தேன், இந்த இப்போ கடன் சார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்பட மாட்டோமா, கடன் நம்மளை ரொம்ப நெருக்குதே, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறோம், மற்ற விஷயத்தில் நம்ம எதையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, இந்த கடன் சார்ந்த பிரச்சனையிலேயே நம்ம கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குது, இதனால் நம்மளுடைய முன்னேற்றம் வெகுவாக பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கலில் இருந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமான விடுதலை நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியான சிக்கல்களிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இறையருள் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குகிறது. இது வியாபாரத்திலும் வெளிப்படும். நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சுயதொழில் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக வெளிப்படும். கூட்டாளிகளில் இருந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ஒரு ஒத்துமையான ஒரு சூழ்நிலையில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை பெறுவீங்க. தங்களுடைய கூட்டாளிகள், தொழில்முறை கூட்டாளிகள் எல்லாமே முழுமையான ஒத்துழைப்பை இந்த காலகட்டத்தில் வழங்க ஆரம்பிப்பாங்க. அந்த பொருளாதார ரீதியான உதவிகளையும் அவர்கள் சேர்த்து வழங்குவது என்பது உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே ரொம்ப எளிமையானதாக அமைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. எக்காரணத்தை கொண்டு இந்த உணவு பழக்க வழக்கத்தினால வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உபாதையை ரொம்ப அதிகரிக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவினங்களையெல்லாம் கொடுத்துரும்.
எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் இந்த சின்ன சின்ன விபத்துகளோ அல்லது இந்த உடல் நல குறைபாடுகளோ உங்களுக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். அதே சமயம் தங்களுடைய முயற்சிக்கான முழுமையான வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. பயணங்கள் மூலம் தொழில் முறையிலிருந்து ரொம்ப அற்புதமான லாபங்கள் வந்து சேரும். பயணங்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் போயிட்டு வர்றதன் மூலமும் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய தொழிலை நீங்கள் பன்மடங்கு விருத்தி செய்வதற்கான ஒரு திட்டமிடுதல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஸோ இதுவரை இருந்து வந்த தடைகள் யாவுமே நீங்கி தொழில் ரீதியான ஒரு அற்புதமான யோக வாழ்வை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, அந்த வேலையில் எந்த விதமான திருப்திகரமான நடவடிக்கைகளும் எனக்கு வரல, மேலதிகாரி வழியிலிருந்து தொல்லதாக வருதோ தவிர எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையோ பதவி உயர்வோ வருமான உயர்வையோ நான் நிச்சயமாக பார்க்க முடியல, ரொம்ப கடந்த காலங்களிலிருந்து இதே தொல்லையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அது ரொம்ப அற்புதமாக மாறும். தங்களுடைய தகுதி திறமையை உணர்ந்து உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களோட ரொம்ப அன்பு பாராட்டுதலை வெளிப்படுத்துவாங்க. அதே சமயம் தேவையான பதவி உயர்வு, உங்கள் தகுதிக்கும் திறமைக்கான அந்த பதவி உயர்வை நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். குடும்ப உறவுகளில் குறிப்பாக வாழ்க்கை துணையோட ரொம்ப ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடப்பீங்க. தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகளை உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் பகிர்ந்து கொள்வது அவசியமில்லை. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிரமங்கள் வந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் பெரிய அளவில் அதை பிரபலப்படுத்திக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சொல்வதில் கூட உங்களுக்கு ஒரு சிக்கல்களை உருவாக்கலாம். அதனால் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையோட சில ரகசியங்களை காற்றுக்கொள்வது தான் சரியானதாக இருக்கும். ஒரு வெளிப்படையாக நீங்கள் அதை பேசுகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்களையும் உருவாக்கும், தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாக்கும். இதனால் உங்களுடைய அந்த தொழில் முன்னேற்றங்கிறதும் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. அதே சமயம் குடும்ப உறவுகள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு முழுமையான ஒரு உந்துதலையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு இல்லற வாழ்வையும் நீங்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த கணவன் மனைவி உறவு நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கலாம், அல்லது நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க சரியாக புரிஞ்சிக்காமல் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கலாம். இந்த கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த சிக்கலான விஷயங்களை எல்லாமே நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய அளவில் பிரகடனப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யணும். தேவையில்லாத பிரிவினைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அவர்களோட ரொம்ப அன்பு பாராட்டுதலும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கடைப்பிடிப்பதும், பெற்றவங்களாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் கடமைகளை செஞ்சு முடிக்கிறதும், மனைவியோட தேவையை அறிந்து அவர்களுடைய உணர்ந்து அவருடைய மன ஆறுதலுக்காகவும் அவங்க மேலே ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கிறதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். பெற்ற குழந்தைகள் வழியிலேருந்து ரொம்ப நல்ல அற்புதமான யோக பலன்கள் மேசராசியை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். தன்னிறைவான அந்த வசதி வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் ஆடை ஆபரண சேர்க்கை இது மாதிரியான ஒரு சுப விசேஷங்களில் கலந்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் ஆன்மீக பயணங்கள் வழியிலேருந்து ரொம்ப அற்புதமான யோக பலனை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு வெகு நாளாகவே இருந்துகிட்ருக்கும். இந்த மேசராசியில் பர்டிகுலராக இந்த கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களையும் சரி, பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப அந்த திருமண தடை என்பது அதிக அளவில் உங்களுக்கு பாதிப்பை தந்துட்டுருக்கும். நல்ல வரன்கள்லாம் வந்தாலுமே கூட அது ஏதாவது ஒரு வகையில் தட்டி போயிடும். நமக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணை அமையாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்த மேசராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை மிக சிறப்பாக கைப்பிடிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். உங்களுடைய இல்லற வாழ்க்கையை அந்த தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை உங்களுக்கு நிச்சயமாக இறையருள் வாரி வழங்குகிறது. இந்த அமைப்பில் வரக்கூடிய இந்த திருமண வாழ்வுங்கிறது ஒரு வெற்றிகரமானதாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வரன்களை நீங்கள் சரியாக பார்த்து சரியாக முடிவெடுத்திங்கன்னா ஒரு பெரிய மனிதர் சொல்லக்கூடிய அறிவுரை ஏற்றுக்கொண்டோ அல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தையோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கும் பொழுது அந்த இல்லற வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலையில் வாழையடி வாழையாக ரொம்ப தலைத்தோங்குவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். பெண்கள் மேசராசியை சேர்ந்த அந்த பெண்கள், திருமணமாகாத அந்த பெண்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்வது அவசியம் என்பதை நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம்.
கல்வியில் ஒரு அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். உங்களுடைய கல்வி என்பது மிக மிக அற்புதமான மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் தரும். மேசராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த கல்வியில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும், விளையாட்டு போட்டிகளில் கலைகளில் ஒரு அற்புதமான தேர்ச்சியையும் பெற்றுத்தரும். உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதர்களுடைய உதவியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இது பெற்றுத்தருகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. அது மேலை நாடுகளில் சென்று கல்வி கற்பதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இது உருவாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான வெற்றிகளையும், தொழில் ரீதியான மாற்றங்களையும், திருமணம் சார்ந்த விஷயங்களை தடைகளை தகர்த்தெறிந்த ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கையும், கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப மேம்படுவதற்குண்டான சந்தர்ப்பத்தையும், எதிர்காலம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை பெறுவதற்குண்டான திட்டமிடுதல்களையும் நீங்கள் முன்னெடுப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் பெற்றுத்தருகிறது. இறை வழிபாட்டில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சிறப்பான சகல சௌபாக்கியங்களையும் தரும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய 6 மற்றும் 9ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். மேலும் தங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய வர்ணம் மெரூன் மற்றும் அடர் சிகப்பு வர்ணங்கள். மேற்சொன்ன பலன்கள் யாவுமே தங்களுடைய சுய ஜாதகமும் ஜென்ம ராசியும் வலிமை பெற்றிருந்தால் 100% அப்படியே நடைமுறைக்கு வரும். எனவே உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த விஷயத்தையும் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது அவசியம். தங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த ஆலோசனை பெற விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு முறையான ஆலோசனை பெற்று சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெற்று நலம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.